Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1005 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓடனோட 2 ஸ்வாட் ஸ்டைல யூஸ் பண்ணி அந்த கைடோ கதற இதுக்கு முன்னாடி ஓடன் எங்க அட்டாக் பண்ணாரோ அதே இடத்துல ஒரு வெட்ட போட்டானுங்களே. சாதா வெட்டுல மரணத்தனமான வெட்டு. அவனே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் கதி கலங்கி போய் நிக்க முடியாம அப்படியே தள்ளாட ஆரம்பிப்பான். தலையெல்லாம் சுத்துது. நார்மலா மாதிரி நிக்க ட்ரை பண்றான், ஆனா முடியல. அதுக்கப்புறம் முடியாம மயக்கம் போட்டு அப்படியே பொத்துன்னு விழுவான். அந்த வெட்டுப்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் தாரையா கொட்டிட்டு இருக்கும். சரி, அதான் கேராயி மயக்கம் போட்டான்ல, இப்ப அவங்கிட்ட அசைவில்லை. இந்த டைம்ல என்ன பண்ணிருக்கணும், அடிச்சு புடிச்சு போய் அவன் தலைய தனியா வெட்டி எடுத்துருக்கணும் தானே. அதை விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க. அந்த குயின் பார்த்த வேலையால எல்லாம் பனிக்கரடிகளா சுத்திட்டு இருக்கானுங்க. அட ஒருத்தன் அஃபெக்ட் ஆனா கத்திக்கிட்டு மத்தவனை போய் அட்டாக் பண்ணா பரவாயில்ல, கடின்னு காட்டு பயிலுக்கு மாதிரி கடிச்சு மத்தவனுங்களையுமே உருவ மாத்தி விட்டுறானுங்க. அதனாலேயே சாமுராய்ஸ் எல்லாம் அவனுங்க பக்கத்துல நிக்காதீங்க, ஓடுங்கன்னு அடிச்சு புரண்டு ஓடுவானுங்க. நம்ம ஜோரோக்கு இதை பத்தி எல்லாம் ஒண்ணும் தெரியாது பாத்தீங்களா. அதனால ட்ரேக் கிட்ட விசாரிப்பான். அவன் என்னடானா இது ஒரு பிளேக் வைரஸ், கண்ணா பின்னாடி இப்படித்தான் அவன் கண்டுபிடிச்சு எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணிட்டு இருக்கான். அந்த குயினை சும்மா விடக்கூடாதுன்னு கொல்ல காண்டாவான். அவன் பாத்தீங்கன்னா ஜாலி எல்லாத்தையும் சுட்டு கண்ணா பின்னாடி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். டே ட்ரேக், நீ அவங்கள மாதிரி தாண்டா சாக போற, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாதுன்னு வேற பில்டப். இதனால என்ன ஆகும்னா அந்த புல்லட் பட்டவங்க ஃப்ரீஸ் ஆகி மத்தவங்களை அட்டாக் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க மத்தவங்களை அட்டாக் பண்ணி இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அட அட்டாக் ஆனவங்க இதே மாதிரி மத்தவங்களுக்கு பண்ணிட்டு இருந்தா கூட ஜோம்பிஸ் அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சு அதுக்கப்புறமாச்சு சரி பண்ணிடலாம். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே இவனுங்க செத்துருவானுங்க. நீங்க எல்லாம் இந்த மாதிரி சாகுறதுக்கு தாண்டா லாய்க்கி, யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு கண்ணா பின்னான்னு சுட்டு தள்ளுவான். அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமா வெறிமுத்தி போச்சு. எப்படியும் அட்டாக் பண்ணிட்டு வந்தாங்கன்னா எப்படியும் ட்ரேக் ஜோரோ கிட்ட வருவாங்கல்ல, அவனுக்கு ரெண்டு பேரும் கத்தியும் கோடாரியும் வச்சுக்கிட்டு இருக்காளுங்க. அவனுக்கு பக்கத்துல போலாமா, கண்ணா பின்னான்னு வெட்டுதான் விழும். பட் ஆனாலுமே அவங்களுக்கு எதுவும் ஆகல, திருப்பியும் வந்து அட்டாக் தான் பண்றாங்க. அப்பதான் ஜோரோ ஒன்னு நோட் பண்ணுவான், இந்த சாமுராய் தான் இதுக்கு முன்னாடி நம்ம ஜோரோக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தவன். மாறின உடனே கொலவெறித்தனமா அட்டாக் பண்றானேன்னு மூலகட்ட முட்டைக்கோசே சட்டு புட்டுன்னு நார்மலா மாறு, ஏன் உனக்கு என்னாச்சுன்னு அவங்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பான். நல்ல வேலை சாப்பர் அங்க இருந்தான். ஜோரோ கிட்ட அவனை தொடாத, தொட்டினா உனக்கும் அது ஒட்டிக்கும், அப்புறம் நீயும் மாறிடுவே, இது கடிச்சா மட்டும் மாறாது தொட்டாலுமே மாறும் அப்படின்னவனே இங்க ஜோரோ உஷாராயிட்டான். தொட்டாலே இந்த மாதிரி மாறுறாங்களான்னு நம்ம ரோபினே மிரண்டுட்டா. இப்போ அவங்க டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணா பரவாயில்ல, கண்ணா பின்னான்னு கண்ணுல படுறவங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க போய் சண்டை போடுறேன் காப்பாத்துறேன்னு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா இவங்களுமே மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பிளேகால அவங்க அப்பியரன்ஸ் மட்டும் மாறாம அவங்களோட சோலே டோட்டலா மாறுது. சாப்பரால நம்பவே முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உடன்லயும் இந்த மாதிரி தான் ஒரு வேலைத்தனம் பண்ணியிருந்தானுங்க. அதே மாதிரி இப்போ புதுசா இன்னொன்னு பண்ணியிருக்கான். இவனால மட்டும் எப்படி இப்படி டிசைனா பண்ண முடியுதுன்னு தெரியல. இப்படி சுட்ட மட்டும் இல்லாம அவன் என்ன பண்ணிடுவான், செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே ஃப்ளோரை மூட சொல்லிடுவான். யாரும் நான் சொல்ற வரைக்கும் இந்த ஃப்ளோரை விட்டு வெளியில போக கூடாது, கம்ப்ளீட்டா சீல் பண்ண சொல்லிடுவான். ஏன்னா அப்பந்தானே எல்லாரும் டோட்டலாவே மாறுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குண்டை பாத்துக்கிட்டு இதுதான்டா என்னுடைய மாஸ்டர் பிளாஸ்டர் பீஸ் ஐஸ் ஒனி, இதால எல்லாம் சாக போறீங்க அப்படின்ட்டு மறுபடியும் அட்டாக்க ஸ்டார்ட் பண்ணிடுவான். இங்க லூஃபி பாத்தீங்கன்னா வழிய விடுங்கன்னு அவன் பாட்டுக்கு அடிச்சு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கான். ஆனா ஆளுங்க வர்றானுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, அடேங்கப்பா பெரிய கூட்டமே பிச்சுக்கிட்டு வருது. சஞ்சி தான், நீ ஒண்ணு கிண்ட வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்பா. ஏன்னா இதுக்கப்புறம் இவன் போய் கைடோ கிட்ட சண்டை பண்ணும். ஆல்ரெடி கண்ணா பின்னாடி இங்க சண்டை போட்டு ஏகப்பட்ட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டான். இப்ப மறுபடியும் இந்த சில்லற கேசுகளை காண்டி எல்லாம் நிறைய சண்டை போட்டான்னா சுத்தமா எனர்ஜி இல்லாம போயிடும். அப்புறம் அங்க போயிட்டு செப்பல்ஸ்ல தான் அடி வாங்கணும். அதனாலதான் நம்மளால தனியா சண்டைக்கு போறான். இதுல வேற வரவனுங்க எல்லாம் ஸ்டார் ஹேட்டை போட்டு தள்ளிட்டு அவன் தலைய தனியா எடுங்கடா, அப்பந்தான் நம்ம பாஸ் டொபிரோப்போ மாத்துவாருன்னு வெறி கொண்டு வரும்போது சஞ்சியை பார்த்தவன அவனை ரவுண்டு கட்டிடுவாங்க. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் முட்டா பயிலுங்க. இவனுல காலி பண்றதெல்லாம் ஒரு வேலையான்னு ஜஸ்ட் கால்ல அனல் பறக்க ஒரு ரொட்டேஷன் மட்டும் தான் போடுவான். எல்லாம் அடி வாங்கி திருச்சிருவானுங்க. அப்பதான் பெரிய சைஸ்ல ஒரு கொரிலா மண்டைய வந்து எவ்வளவு தைரியம் தான் என் ஆளுக மேல கை வைப்ப, உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன் பானா. இவன் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு எஸ்கேப் ஆகி ஓடுவானுங்க. ஆனா ஜஸ்ட் மிஸ் தெரிய விட்டுருப்பான். என்ன கொரிலா எல்லாம் வந்து இந்த அடி அடியுதுன்னு பார்த்தா எஸ் கொரிலா தான், ஆனா இன்னொருத்தனோட பாடியில அட்டாச் ஆயிருக்குது. பார்க்க ரெண்டு கொரிலா மாதிரி தான் தெரியும், ஆனா ஒரு கொரிலா தான். இவன் பேரு பிரிஸ்கோலா. அனிமல் கிங்டம் பைரட்ஸ்ல இவனு ஒரு ஹெட்லைனர். கொரிலா ஸ்மைல் ஃப்ரூட்டை தின்னவன், அதான் இப்படி இருக்கான். சஞ்சய் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, ஏன்டா கொரிலா உன் கையில முளைக்குது, என்னடா பண்ணி தொலைஞ்சான்னு கேட்டேன். விதை போட்டு தண்ணி ஊத்துனேன், நல்லா வாழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சிக்கு ஓங்கி ஒரு பஞ்சு. இதுதான் கொரிலா பஞ்ச். நல்ல வேலை ஜஸ்ட்ல எஸ்கேப் ஆயிட்டான். அவன் அட்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. என்ன பண்ணலான்ட்டீங்க நம்ம பையன் கவலைப்பட்டு இருக்கான். அங்க லூஃபி அவனை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ஆள் வித்தியாசமா இருக்கால, அதனால நீங்க என்னதான் தலைகீழ நின்னாலும் இதுக்கப்புறம் உங்களை ஒரு அடி தாண்டி போக விட மாட்டேன்னு வழியிலேயே வந்து நின்னுட்டான். இவனை அடிச்சு போட்டு போறதெல்லாம் விஷயமே இல்ல, ஆனா எனர்ஜி ஓவரா யூஸ்
பண்ணணுமே. அதான் என்ன பண்ணலான்னு பேந்த முழிச்சிட்டு இருக்கும்போது சடனா ஜிம்பை பின்னாடி வந்து வாட்டர் ஸ்டைல வச்சு ஒரே அடி, அதுவும் பொட்டனிலேயே சரியான அடி, அங்கேயே மண்ண கவிட்டான். வா அதான் ஜிம்பை வந்துட்டானே, இதுக்கப்புறம் என்ன பஞ்சாயத்து? எங்கேயுமே நம்மளால காணோம், இங்கதான் எங்கேயாச்சும் இருப்பானுன்னு சொல்லி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போது தான் கரெக்டா இங்க பாத்துருப்பான். நல்ல வேலை கரெக்டான டைமுக்கு வந்திருக்கான். சுத்தி அவன் ஆளுகளாம் பிரிஸ்கோலா சாமா உங்களை பிஸ்கெட் மாதிரி இப்படி போட்டு பொழுதுட்டாங்களே சாபா எதிரிக சாபா எதிரிக, நீங்க இல்லன்னா அப்புறம் நான் தான் கேப்டன் ஆகணும் போல. என்ன ஒண்ணு ஒய்யால ஒரு அடியில கவுற ஆளாடா நானுன்னு கொலவெறியில எந்திரிப்பான். அதுக்கப்புறம் அவன் கொரிலா கிட்ட எப்பா நீ ஓகேவா ஏந்திரி, அவனுக்கு கதையை முடிக்கணும்னு உடனே அதுவும் கொலவெறித்தனமா கத்திக்கிட்டே எந்திரிக்கும். அதை பார்த்த உடனே மறுபடியும் வந்துட்டானேங்களா, சரி இவன் மண்டைய உடச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த லூசு பைய பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அட்டாக் பண்ணுவேன்பா. ஆமா இவன் என்ன பெரிய வெண்ணையா, சண்டை போடுற இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் போட்டு அட்டாக்கும் பண்ணிட்டு திருப்பி அடி கொடுத்தா எப்பரா நீ அட்டாக் பண்ணலான்னு கேட்டா இது என்ன நியாயம்? லூஃபி பார்த்துட்டு இவன் கூட சண்டை போட நான் தயார், பல்லுகள் எல்லாம் தட்டி போடுறேன்ட்டு அன்றைக்கு ஜாலியா ரெடி ஆவான். சரி இதுக்கப்புறம் இவன் மட்டும் தானா, இதுக்கப்புறம் எக்கச்சக்க பேர் கிளப்பிட்டு வரானுங்களா இல்லையான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.